ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டு களம் பதிவில் நிதி நிறுவன பங்குகள் என்ன சிக்கல், இந்த தலைப்பை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்திய பங்கு சந்தையில் கடந்த சில ஆண்டுகளாக அனைவராலும் அதிகம் விரும்பி வாங்கப்பட்ட ஒரு துறை என்று சொன்னால் அது நிதி நிறுவனத்துறை தான். இதில் ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று பிரைவேட் பேங்க்ஸ், இன்னொன்று என்பிஎஃப்சிஸ். வங்கிகள் யாருக்கு கடன் கொடுத்தார்கள், எங்கே வளர்ச்சியை கண்டார்கள், என்பிஎஃப்சிஸ் எப்படி அதிகமாக வளர முடிந்தது, இந்த கேள்விகளில் இருக்கக்கூடிய ஒரு விடை என்ன? அந்த விடைதான் ஏன் இந்த பங்குகள் இத்தகைய ஒரு மதிப்பு வளர்ச்சி கண்டன, இப்போ ஏன் அந்த பங்குகளை நம்ம ஜாகிரதையா அணுகணும் அப்படிங்கிறது புரிய வைக்கும். கடந்த சில ஆண்டுகளாக தொழிலுக்கு கொடுக்கக்கூடிய கடன்கள், எம்எஸ்எம்இ கொடுக்கக்கூடிய கடன்கள், இண்டஸ்ட்ரீஸுக்கு கொடுக்கக்கூடிய கடன்கள், அங்கெல்லாம் வங்கிகள் அதிக வாய்ப்புகள் தேடவில்லை. அந்த வாய்ப்புகளும் குறைவாக இருந்தது. ஏன்னா கடன் வாங்கக்கூடிய நிறுவனங்கள் மிக குறைவு. கடன் வாங்க விரும்புபவர்கள் திரும்பி கொடுக்கக்கூடிய அளவு அவங்களுக்கு கெப்பாசிட்டி கம்மி. இந்த சூழ்நிலையில ரீட்டைல் லோன் என்று சொல்லக்கூடிய தனிநபர் கடன்கள் அது ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிச்சது. எதற்கெடுத்தாலும் கடன், கோல்ட் லோன், பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு லோன், கன்சியூமர் லோன், இன்னும் எத்தனையோ விதமான ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு லோன், ஹாலிடே போகிறதுக்கு லோன், ஸ்கூல் ஃபீஸுக்கு லோன், இப்படி எல்லாத்துக்கும் லோன் கொடுக்கறதுக்கு தனியார் வங்கிகளும் சரி, என்பிஎஃப்சிஸும் சரி போட்டி போட்டுக்கொண்டு அலைந்தனர். இதுல என்ன ஒரு முக்கிய மாற்றம் அப்படின்னாக்கா, இது வாங்கறதுக்கும் எல்லாரும் ரெடியா இருந்தாங்க. என்னன்னா, எல்லாருக்குமே தங்களுடைய வருமானம் கூடும், அவங்களால ஈஸியா அந்த கடனை அடைக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை அதிகரித்தது. அந்த நம்பிக்கை அதிகரிக்க அதிகரிக்க கடன் வாங்குபவர்களின் தைரியம் அதிகரித்தது. கடன் வாங்குறவங்க மாத்திரம் தைரியம் ஆகல, கடன் கொடுக்கிறவங்களுக்கும் தைரியம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. கடன் கொடுக்கக்கூடிய வேகம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்புறம் வளர்ச்சியை தேடி எல்லாரும் போகும்போது முதல்ல வளர்ச்சி எங்கேருந்து வரும்? நல்ல கஸ்டமர்ஸ்டேருந்து வரும். அப்போ அவங்கெல்லாம் கரெக்டாக கட்டுவாங்க. எல்லாருமே அதே கஸ்டமரை தேடி போகும்போது வளர்ச்சி குறையத்தானே செய்யும். அப்போ என்ன பண்ணுவாங்க? அவங்களோட ஒரு படி கீழே இருக்கிறவங்ககிட்ட போய் கடன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள விட ஒரு படி கீழே இருக்கிறவங்களுக்கு போய் கடன் கொடுப்பாங்க. இப்படி படிப்படியாக அந்த கடன் பெறுபவர்களுடைய ப்ரொஃபைலை பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு வருமானம் ஸ்டெடி கிடையாது, வேலை கேரண்டீட் கிடையாது, அப்புறம் நிறைய இடத்துல கடன் வாங்கிட்டாங்க. இப்படி எல்லாமாக சேர்ந்து கடனாளியாக விரும்பும் ஒரு சமூகத்தை நாம உருவாக்கிட்டோம். எல்லாருமே லோன் இப்போ கிடைச்சா வாங்கிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல கடன் வாங்கியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்த நிறுவனங்களுடைய மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த கன்சியூமர் லோன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய மதிப்பு ஒரு வங்கியை விட அதிகமாயிடுச்சு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு அதிக மதிப்பை கன்சியூமர் லோன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அடைந்தது என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். அப்போ அவங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் என்னங்கிறத பங்குச்சந்தை எப்படி புரிந்து கொண்டது? பங்குச்சந்தை எதையெல்லாம் கொண்டாடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வேகமா கடன் கொடுக்க முடியுது, நிறைய கடன் வளர்ச்சி இருக்கு, குறைந்த வட்டிக்கு அவங்களுக்கு பணம் கிடைக்குது, அதிக வட்டிக்கு அவங்க கடன் கொடுக்குறாங்க. எல்லாமே அந்த பிஸ்னஸ் எப்படி சாதிக்கும் அப்படின்ற ஒரு நோட்டம் தானே ஒழிய, இந்த கண்ணோட்டத்தில் அந்த கஸ்டமரால் இதை தாங்க முடியுமா, எவ்வளோ நாளைக்கு தாங்க முடியும், என்ன மாதிரி சிக்கல் வந்தால் அந்த கஸ்டமர் நிலை குலைந்து போவார்கள், இதை பற்றியெல்லாம் எந்த கேள்வியுமே இல்லை. இந்த சூழ்நிலையில தான் இந்த என்பிஎஃப்சி பங்குகளுடைய மதிப்பு 2019 இவ்வளோ பெரிய உச்சத்தை தொட்டது. எதிர்பாராத விதமாக கோவிட் அமைந்தது, யாருமே அதை எதிர்பார்க்கல. அப்போ அந்த பங்குகளுடைய மதிப்பு பாதிக்கும் கீழே வந்தது, உச்சத்தில் இருந்த விலையிலிருந்து பாதிக்கும் கீழே வந்தது. ஆனால் ஒரு பழக்கம் போல
நாங்கள் ஜஸ்ட் லைக் அன் ஓல்ட் ஹேபிட்னு சொல்லுவோம். பாதிக்கும் கீழே வந்துருச்சு, அதனால இந்த பங்குகளை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய முதலீட்டாளர்கள் இந்த மாதிரி பங்குகளை மறுபடியும் வாங்க ஆரம்பிச்சாங்க. அந்த பங்குகளின் விலை உயர ஆரம்பித்தது. விலை உயர உயர இன்னும் அதிகமான பேர்கள் இந்த பங்குகளை திரட்டி வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ நிறைய பேர் ஒரு ஸ்டாக்கை சேஸ் பண்ணும்போது அந்த ஸ்டாக் வேகமாக விலை உயரும். அப்போ இன்னும் நிறைய பேர் சேஸ் பண்ணுறாங்க. இதில் லாக்டவுனில் நிறைய பேருக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்த உடனே அவங்கெல்லாம் இந்த பேண்ட் வேகனில் ஈஸியாக ஒரு ஆன்லைன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பங்குகளை வாங்க வேண்டியது. இப்போ தினம் ஏறும்ன்ற ஒரு தவறான ஒரு புரிதல் பல பேர் மைண்டில் வந்துருச்சு. ஸோ இப்படியாக இந்த என்பிஎஃப்சி போன்ற நிறுவனங்கள் அவங்களுடைய நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தால் கூட இந்த விலை உயர உயர அந்த பங்குகளை வாங்குவது அப்படின்ற ஒரு பழக்கம் அவங்க மதிப்பை வந்து அந்த பாட்டம்லேருந்து ரொம்பவே ஏற்றிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் இது சஸ்டைனபிளா? முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. கோவிட் முடிஞ்சாலும் இதே அளவு கன்சியூமர் லோன் யாராவது வாங்குவாங்களா? எத்தனை பேருக்கு இன்னைக்கு வருமானம் குறைஞ்சிருக்கு? எத்தனை பேர் வேலையை இழந்திருக்கிறார்கள்? அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வேலையில இருப்பவர்களும் வருமானம் குறையாதவர்களும் இன்னைக்கு அதிகம் சேமிப்பாங்களா இல்லை கண்டபடி செலவு பண்ணுவாங்களா? அப்போ அந்த நுகர்வோர் சார்ந்த அந்த மாற்றங்கள் எல்லாம் இந்த நிறுவனங்களை எப்படி பாதிக்கும்? அவங்களால எப்படி வளர முடியும்? ஏற்கனவே கொடுத்த கடன்களை எப்படி அவங்க திருப்பி வாங்குவாங்க? இவ்வளவு மாசம் 5 மாசத்துக்கு மாரட்டோரியம் கொடுத்துருக்கோம். அப்போ எவ்வளவு வேகமாக அவங்களுக்கு பணம் திரும்பி வரும்? என்ன மாதிரியான சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்கு? இது எதையுமே பங்குச்சந்தை இன்று கணக்கில் எடுக்கவில்லை என்பதே என்னுடைய வாதம். அப்படி எடுக்க அவங்க தவறுவது நாளைக்கு நிச்சயமாக விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த நிறுவனங்கள் அழிந்து விடும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவங்க நிச்சயமாக இந்த கோவிடுக்கு முன்னாடி இருந்த நிலைமையை அடையிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அப்போ பல ஆண்டுகள் கழித்து இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு தொழிலை எதற்காக இப்படி வார வாரம் தினம் தினம் விலையை ஏற்றி சேஸ் பண்ணி வாங்குறோம் அப்படின்ற கேள்வி நமக்கு வரணும். அந்த கேள்விக்கு நியாயமான விடை தேடுபவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வார்கள். மற்றவர்களுக்கு அதன் விளைவாக வரக்கூடிய அந்த ரிஸ்க்ஸை எதிர்கொள்ள அவங்க தயாராகிக்கணும். இன்றைக்குள்ள சூழ்நிலையில கடன் வளர்ச்சி என்பது எளிதல்ல. அதுவும் கன்சியூமர் லோன்ஸ் போன்ற கடன்கள் வளர்வது மிக கடினம். நுகர்வு நிச்சயமாக ஓரளவுக்கு குறையும். மீண்டும் வளர்வதற்கு கால அவகாசமாகும். அப்படியே வளர்ந்தாலும் எல்லோரும் தங்களுடைய சொந்த பணத்தை போட்டு தான் நுகர்வு செய்வாங்களே ஒழிய கடன் வாங்க மாட்டாங்க அல்லது கடன் வாங்க தயங்குவார்கள். இந்த சூழ்நிலையில கடன் கொடுப்பதையே தொழிலாக வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் நிச்சயமாக பழைய நிலையை அடைய இன்னும் நிறைய நேரம் காலம் அவங்களுக்கு அவசியம். அதை புரிந்து கொண்டு நாமும் அந்த முதலீடுகளை எதிர்கொண்டால் நமக்கும் நல்லது. தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள். இது மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்களையும் நம்ம பேசுவோம். அது பற்றிய என்னுடைய வாதங்களை உங்கள் முன் வைப்பேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். நன்றி.